எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம்னா, சென்னை ஆழ்வார் திருநகரில் இருக்கக்கூடிய மெகா மார்ட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்னால் தெரியாத ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அந்த மெகா மார்ட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு அதிலிருந்து நேராக போரூர் செல்லக்கூடிய வழியில் போரூர் சிக்னலுக்கு முன்னாடி ஆர்காட் ரோட் மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய வசந்தன் கோ அப்படின்னா நிச்சயமாக அந்த ஏரியா மக்களுக்கு தெரியும். நான் சொல்லும்போது மக்களே, நம்மளுடைய பதிவில் ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே அங்கே லேண்ட்மார்க்கு. இந்த லேண்ட்மார்க்கு சொன்னோம்னா அந்த ஏரியா மக்களுக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக அதுக்காக தான் நான் இந்த லேண்ட்மார்க்கை நான் அடிக்கடி சொல்கிறேன். இந்த வசந்தன் கோலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே ஒரு அருமையான காலி இடம் ஒன்று சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. அந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்திங்கன்னா 30 அடி ரோடுங்க. அந்த இடத்தோட லேண்டு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா 30 அடி. அந்த இடத்தோட லேண்டு டைமென்ஷன், அதாவது நீள அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30க்கு 60ங்க. அந்த இடத்தோட மொத்த அளவு, அதாவது டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா 1800 சதுர அடிங்க. மக்களே நல்லா கேட்டுங்க, இந்த இடம் 3/4 கிரவுண்டு கரெக்டான சைஸில் இருக்குதுங்க. 30 அடி ஃப்ரண்டேஜில் 30க்கு 60. ஒரு கொஞ்சம் கூட துளி கூட கோர்ஸ் கிடையாதுங்க. கோர்ஸ் இல்லாத அருமையான காலி இடங்குது. இந்த இடம் பக்காவான சிஎம்டி அப்ரூவ்டுங்க. நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டிக்கு லோன் போகலாம். லோன் பேங்க் லோன் எலிஜிபிள் பிளாட்டு தாங்க. இந்த இடம் இருக்கக்கூடிய ஃபேஸிங்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங்கு, தெற்கு பார்த்த வாசலில் தாங்க இந்த பிளாட் இருக்குது. இந்த இடத்தோட விலை அந்த இடத்தின் உரிமையாளர் எங்கள்கிட்ட சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,20,00,000 ரூபா சொல்லியிருக்காங்க. அதாவதுங்க 3/4 கிரவுண்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,20,00,000 ரூபா. இந்த ஏரியாவோட 3/4 கிரவுண்டுக்கு 2,20,00,000 ரூபா கொடுத்து வாங்கலாமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். கண்டிப்பாக அந்த இடத்துல வாங்கலாங்க. அதே மாதிரி இந்த 2,20,00,000 ரூபா அப்படிங்கிறது ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க. அந்த இடத்தின் உரிமையாளர் எங்கள்கிட்ட சொன்னது செல்லிங் ப்ரைஸை. ஆனால் ஃபைனல் ப்ரைஸுங்கிறது நீங்கள் இடம் பார்த்து பிடிச்சிருக்குது அப்படின்னா டைரெக்டாக ஓனர் கண்டிப்பாக ரேட்டை குறைக்க தான் சொல்லியிருக்காங்க. அதுவும் லீகல் பார்த்துட்டு ஓகே அப்படின்னா உடனடியாக முடிக்கக்கூடிய பையர்ஸ்க்கு ரேட்டை குறைக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளே ஒரு பொருள் வாங்கினா கூட இமிடியட்டாக வாங்குறதுக்கு ஒரு ரேட்டு நம்ம பேசுவோம், கொஞ்சம் டிலே பண்ணி வாங்குறதுக்கு ஒரு ரேட்டு பேசுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி தாங்க இன்னொருத்தர் இடம் விற்கும்போது அவங்களுடைய எதிர்பார்ப்பு இதே தாங்க. அதே மாதிரி நம்மளுடைய பதிவில், நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஒவ்வொரு பதிவில் சொல்கிற மாதிரி தாங்க அக்ரிமெண்ட் ஹோல்டர்ட்டையோ பவர் ஹோல்டர்ட்டையோ இருக்கக்கூடிய இடத்த பற்றின பதிவை நம்ம நம்மளுடைய யூடியூப் சேனலில் போடுறது இல்லைங்க. டைரெக்டாக ஓனரோட ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் போடுறோம். இந்த பதிவை பார்த்துட்டு போரூரில் காரைப்பாக்கம் அந்த மெயின் ரோடு ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பதிவை பார்த்த உடனேயே தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் இமிடியட்டாக எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம், இடத்த போய் பாருங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குதுன்னா நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி பேசின உடனே எங்களுடைய ஸ்டாஃபை இடம் காட்டுறதுக்கு அனுப்பிச்சி விட்றோம். இடத்த காட்டுவாங்க. உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் உடனடியாக மீட்டிங் கொடுக்குற ஓனர்கிட்ட உட்காந்து நீங்கள் ரேட்டை நெகோசியேட் பண்ணி பேசுங்க. நிச்சயமாக ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க அந்த இடத்தின் உரிமையாளர் ரேட்டை குறைச்சி தரதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ரேட்டு ஓகேன்னு சொன்ன ஒருபாடு டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி டாக்குமெண்ட் வாங்கிக்கோங்க. டாக்குமெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய லீகல் அட்வைஸர்கிட்ட கொடுங்க. அவங்க லீகல் பார்க்கட்டும். லீகலை பார்த்துட்டு இடம் நல்லா இருக்குது, இந்த இடத்துல எந்த வில்லங்கமும் இல்லை, இடத்த வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இமிடியட்டாக நீங்கள் பத்திரம் பதிவு பண்ணிக்கங்க. அதே மாதிரி இப்போ இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம கீழே நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம், நீங்கள் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.